ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சைன் ஃபங்க்ஷன்னா என்ன, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ சைன் இன்வர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சைன் இன்வர்ஸ் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோமா? அதோட டொமைன் வந்து என்னது? -1, -1, -1லேருந்து -π/2, π/2 இந்த ரேஞ்சில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் தான் சைன் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ சைன் இன்வர்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2க்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கலாம். இஸ் டிஃபைன்ட் பை சைன் இன்வர்ஸ் ஆஃப் x is equal to y if and only if sin y is equal to x and y belongs to the closed interval -π/2, π/2. இதுதான் வந்து சைன் இன்வர்ஸ்க்கான டெஃபினிஷன். இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். ஸோ இது வந்து சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான ஒரு டெஃபினிஷன். இந்த நோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சம்ஸ்லலாம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன நோட்டு அப்படின்னா இந்த -π/2, π/2 இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இஸ் கால்ட் பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். இந்த சைன் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது என்னன்னா -π/2லேருந்து π/2 வரைக்கும். சைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதோட டொமைனுக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக இதை வந்து இந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். -π/2லேருந்து π/2 வரைக்கும் இந்த டொமைனில் தான் இது வந்து 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டொமைனுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரின்சிபல் டொமைன் அப்படின்றது பேர். ஸோ நம்ம சம்ஸ் போடும்போது பிரின்சிபல் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ரேஞ்ச்குள்ளே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செகண்ட் நோட் அப்படின்னா இப்போ வந்து y is equal to sin inverse of x அப்படின்னு எழுதுகிறோம். இதோட எக்ஸோட வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எங்கேருந்து இது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா -1 is less than or equal to x is less than or equal to 1. கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கு are called principal values of the function y is equal to sin inverse of x. ரெண்டுமே சேம் தான். இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -π/2லேருந்து π/2 அப்படியே டேரெக்டாக பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லிடணும். இதில் இருக்கிற பர்டிகுலரான வேல்யூஸ் y is equal to sin inverse of x அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் வந்து -π/2லேருந்து π/2குள்ளே தான் நமக்கு வரும். அந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிரின்சிபல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமார்க். ஓகே, நம்ம ரிமார்க்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து y is equal to sin inverse of x if and only if x is equal to sin y. இது வந்து டெஃபினிஷனில் இருந்தது அப்படியே டேரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது எக்ஸ்க்கான வேல்யூஸ் ஒய்க்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்க்கான வேல்யூஸ் என்னது -1 less than or equal to x less than or equal to 1. அதுக்கப்புறம் ஒய்க்கான வேல்யூஸ் வந்து -π/2 less than or equal to y less than or equal to π/2. இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன். இது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு இருக்கணுன்றதுக்காக திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ y is equal to sin inverse of x னா x is equal to sin y. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும், ஒய்யோட வேல்யூஸ் -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ sin inverse of x is equal to,
ஸோ இங்கே சைன் இருக்கு, இங்கே சைன் இன்வர்ஸ்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம இந்த கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ் ஆனால் எப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்? -1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்போ தான் மாட் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா சப்போஸ் மாட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும்? We cannot define sin inverse of x. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மாட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் இந்த சைன் இன்வர்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ தான் இந்த ஆன்சர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். மாட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா we cannot define sin inverse of x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு சைன் போட்டு அதுக்கப்புறமா சைன் இன்வர்ஸ் போட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ இதோட வேல்யூவும் எக்ஸ்ன்னு இருக்கும். இதோட வேல்யூ எப்போ எக்ஸ்ன்னு இருக்கும்? இப்போ சைன் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் எக்ஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். சைனுக்கு பக்கத்தில் எக்ஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ எங்கே இருக்கணும்? -π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π/2ன்னு இருக்கணும். புரியுதா? இப்போ சைன் அப்படிங்கிறது ஆர்டினரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அது வந்து ஆங்கிள்ஸ்க்கான வேல்யூஸ் தான் கொடுக்கும். ஆனால் சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து -1லேருந்து 1 வரைக்கும் நம்பர்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தான் இதோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் இங்கே வேறு ஏதாவது வருது பெருசாக, அதாவது -π/2லேருந்து π/2க்குள்ளே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னா என்னவாக இருக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சப்போஸ் சைன் 2π அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 2π அப்படிங்கிறது இந்த இன்டர்வலில் இல்லை இல்லையா? ஸோ தட் வில் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இன்டர்வலில் இல்லாத வேறு எந்த ஒரு வேல்யூ இங்கே வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான இன்வர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2π. ஸோ கொஷின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π இஸ் ஈக்குவல் டு 2π அப்படின்னு எழுதக்கூடாது. இது வந்து 0ன்னு தான் சொல்லணும். சரியா? ஏன்? ரீசன் என்ன அப்படின்னா as 2π does not belongs to the interval -π/2, π/2. ஸோ இந்த இன்டர்வலில் இல்லை. கரெக்டா? ஸோ இந்த இன்டர்வலில் இல்லாததுனால நம்ம அந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். sin inverse of sin x is equal to pi minus x நம்ம எழுதிக்கலாம். If pi/2 is less than or equal to x less than or equal to 3pi/2. சரியா? ஆல்சோ ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் பையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா -π/2 less than or equal to pi minus x less than or equal to π/2 அப்படின்னு வரும். அதாவது இங்கே வந்து இருக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்குள்ளே இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அது π மைனஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது π மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைனுங்கிறது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோமா. சைனுங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை வந்து நம்ம சம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம சைன் இன்வர்ஸோட கிராஃப் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம சைனோட கிராஃப் போட்டாலே சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் அதே மாதிரி சைன் இன்வர்ஸ்க்கும் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். ஸோ கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது எந்த டொமைன்லேருந்து எந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னா -1,1லேருந்து எங்கே போகுது -π/2, π/2 போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ -π/2லேருந்து π/2 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டொமைனில் -1லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிராஃப் போடணுன்னா நமக்கு என்ன வேணும்? டேபிள் வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வேணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூஸும் ஒய் வேல்யூஸும் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ நமக்கு சைன் வேல்யூ என்னென்ன இடத்துல நமக்கு தெரியும்? 0, அதுக்கப்புறம் π/4,
π/2. அதே மாதிரி இந்த பக்கம் -π/4 -π/2. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் தான். sin 0ஓட வேல்யூ 0, sin π/4 அப்படின்னா 1/√2, இதோட வேல்யூ 1ன்னு வரும். இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் வந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் சேர்த்துக்கணும். -1/√2 -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும் கிராஃப் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். இங்கே வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம -1ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து π/2, ஒய் வந்து என்ன எடுத்துக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ π/2 இல்லையா. அதே மாதிரி இங்கே மினிமம் வேல்யூ வந்து -π/2 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நமக்கு கிராஃப் வரும். ஸோ அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த -1க்கு நேராக இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஆரிஜின் வழியாக போயிட்டு அப்படியே இங்கே இந்த 1க்கு நேராக இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சைன் இன்வர்ஸோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ சம்மில் வந்து சைன் இன்வர்ஸ்னு ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க, ட்ரா த கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.1. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ரேடியன்ஸ். ரேடியன்ஸ்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் டிகிரிஸ்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். லெட் y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன்னு ஆயிரும் இல்லையா. ஸோ சைன் y இஸ் ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு வருமா. இப்போ நம்ம சைனுக்கான பிரின்சிபல் வேல்யூஸ் என்னன்னு தெரியுமா, சைனுக்குள்ளே வருது. ஸோ சைனுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும். சைன் இன்வர்ஸ் இங்கே சைன் இன்வர்ஸ்னு இருந்துச்சுன்னா அது -1லேருந்து 1க்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும், ஜென்ரலாக த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூன்னு பார்த்தோமா, the range of principal value of sin inverse x எங்கேருந்து இது வரைக்கும் இருக்கலாம், -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த y வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, y belongs to the interval -π/2லேருந்து π/2க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. therefore y belongs to -π/2, π/2. நமக்கு வந்து என்னன்னு தெரியும், sin y is equal to -1/2 தெரியும். சைன் வேல்யூ எங்கே 1/2 அப்படின்னு வரும், எந்த இடத்துல வரும் சைனோட வேல்யூ 1/2 அப்படின்னு, π/6ல் வருமா. π/6னா 30 டிகிரி இல்லையா. π/6 30 டிகிரியில் தான் என்னென்னு வரும், 1/2 வரைக்கும் மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே நம்ம மைனஸ்னு போட்டுக்கணும். அவங்க டிகிரிலையும் கேட்டிருக்காங்க, அதனால இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், 30 டிகிரி மைனஸ் இருக்கிறதுனால -30 டிகிரின்னு எழுதிக்கலாம். சரியா. ஸோ ஆன்சர் வந்து இதுதான், y is equal to -π/2 or -30 டிகிரி. அது வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம், therefore the principal value of sine inverse of -1/2 is equal to -π/6 or -30 டிகிரி. இது வந்து ரேடியன்ஸில், இது வந்து டிகிரிஸில். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம ஆன்சர் கொடுத்துடணும். ரெண்டுமே கேட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து வேணால் இன் ரேடியன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், இது வந்து இன் டிகிரிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ புரியுதா. ஆக்சுவலாக செம்ம பார்த்தோன்னே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2னா சைன் எங்கே 1/2 வரும், நமக்கு 30 டிகிரியில் தான் வரும். ஸோ அங்கே மைனஸ் இருக்கிறதுனால -π/2 -30 டிகிரின்னு எழுதிக்கலாம். அந்த டிகிரி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, ஸோ எக்ஸாம்பிள் 4.2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுலேயும் பிரின்சிபல் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of 2ன்னு கேட்குறாங்க. இஃப் இட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இட் எக்ஸிஸ்ட், இது எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? sin inverse ஃபங்க்ஷனோட டொமைன் என்னது? தி டொமைன் ஆஃப் y is equal to sin inverse of x வந்து என்னது? -1, 1. ஆனால் 2 வந்து இந்த நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ள இல்லை இல்லையா? பட் 2 does not belongs to -1, 1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லைன்னா நம்மளால் சைன் இன்வர்ஸை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரிமார்க்கில் பார்த்தோம் இல்லையா? தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 does not exist அப்படின்னு எழுதணும். does not exist. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து செகண்ட் சம். இப்போ வந்து தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.3. எக்ஸாம்பிள் 4.3ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த principal value. Find the principal value of ஒரு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சப்டிவிஷன் நம்ம போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. ஸோ பிரின்சிபல் வேல்யூ தானே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ என்னென்னு போடலாம், சொல்யூஷன் நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். -1லேருந்து 1 வரைக்கும் தான் டொமைன் இருக்கணும். ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து π/2 வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? எங்கே வந்து 1/√2 வரும்? சைனோட வேல்யூ π/4ல் தான் வரும். இந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சிச்சுனால நமக்கு ஈஸியாக எழுதிடலாம். π/4 வந்து பிலாங்ஸ் டு -π/2, π/2 அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது சைன் π/4ஓட வேல்யூ என்னது? 1/√2 அப்படின்றதுனால தான் நம்ம இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 வந்து இங்கே π/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா sin inverse of sin of -π/3ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த -π/3ன்றது நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கா? -π/3 பிலாங்ஸ் டு -π/2லேருந்து π/2க்குள்ளே தான் இருக்குது. π/3 அப்படிங்கிறது -π/2லேருந்து -π, அதாவது இது வந்து -90 டிகிரி, இது +90 டிகிரி இல்லையா? -π/3ங்கிறது -60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது 90க்கு உள்ளே தானே இருக்கும். ஸோ இது வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -π/3 அந்த ரிமார்க்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 ரிமார்க்ஸில் இஸ் ஈக்குவல் டு -π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ரிமார்க்கில் நம்ம என்ன பார்த்தோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin x is equal to x அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எழுதணும். ஸோ இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆஃப் 5π/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5π/6ன்னு கொடுத்துருக்காங்க. 5π/6 வந்து ஆக்சுவலாக அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த 5π/6 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, π - π/6 அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஓகேவா? இப்போ பை மைனஸ் பை பை சிக்ஸ் இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த சிக்ஸ் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 பை மைனஸ் பை 5 பை 5 பை பை சிக்ஸ்ன்னு வந்துருமா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? சைன் பை மைனஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்னது? சைன் பை மைனஸ் தீட்டா, அதாவது 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு வச்சுருக்கோமா? சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. ஸோ இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். So this is equal to, so again the same formula use பண்ணோம்னா sin inverse of sin x is equal to x. So pi by 6. இந்த pi by 6 வந்து இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறதுனால நம்ம எழுதலாம். ஸோ எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது? மைனஸ் பை பை 2க்கும் பை பை 2க்கும் மிடில் இருக்குது. பை பை 6 அப்படிங்கிறது 30 டிகிரி. 30 டிகிரி அப்படிங்கிறது மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து ரீசன், ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்றதுக்கான ரீசன். So இதான் வந்து third sum. So next fourth. Example 4.4. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the domain of sin inverse of 2 minus 3x square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷனை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியும், சைன் இன்வர்ஸோட ஜென்ரலான டொமைன், பிரின்சிபல் டொமைன் என்ன அப்படின்னு எழுதிக்கணும். த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் -1, 1. ஓகேவா? அப்படின்னா அதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம், -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 2 minus 3x square கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும்னா 2 minus 3x square அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே. ஸோ ஹியர் இன் திஸ் ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -1 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 minus 3x square இருக்கு இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 minus 3x ஸ்கொயரை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, இங்கே 2 இருக்குது, இந்த எக்ஸை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண பார்க்கணும். எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வந்து மைனஸில் இருக்கு இல்லையா, இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சப்ட்ராக்டிங் 2. 2 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும். ஸோ -1 இருக்கு, -2 less than or equal to 2 minus 3x square இருக்கு, -2 less than or equal to 1 இருக்கு, -2 போட்டுக்கலாம். ஸோ -1 -2னா -3 less than or equal to இங்கே வந்து +2 -2 என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஸோ மீதி -3x square less than or equal to -1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த ஸோ இந்த இன்டர்வலை வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். -3 less than or equal to -3x square அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி -3x square less than or equal to -1. ஸோ இதுவும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதுவும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? -3 less than or equal to -3x square இருக்கா, ரெண்டு இடத்துலையுமே -3 இருக்குது. ஸோ இது வந்து -3 டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை -3 -3 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ ஒரு மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஸோ -3 பை -3 டிவைட் பண்ணுறோமா, இந்த லெஸ் than or equal to என்னன்னு மாறிடும்னா greater than or equal to மாறிடும். -3x square பை -3. ஸோ ஒரு மைனஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த -3 கேன்சல் பண்ணுறோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 greater than or equal to, அதே மாதிரி இங்கே -3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அதாவது x ஸ்கொயர் வந்து less than or equal to 1 எப்படி எழுதிக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணணும். -3x square less than or equal to -1. ஸோ நமக்கு எக்ஸ் தானே வேணும், இந்த -3 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த பக்கமும் டிவைடிங் பை -3 -3 டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? -3x square by -3 greater than or equal to மாறிடும். இந்த less than or equal to வந்து greater than or equal to ஆயிரும். -1 by -3 இருக்கு.
ஸோ அதே மாதிரி கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/3 இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைனிங் 1 and 2. ஸோ என்ன வரும்? ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதிக்கணும். இதான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து சின்ன நம்பர், இது பெரிய நம்பர் இல்லையா? ஸோ 1/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஆனால் நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? அதனால் ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 1/1க்கு ரூட் எடுத்தோன்னா 1 தான் வரும். 3க்கு ரூட் எடுத்தால் √3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது மாட் எக்ஸ் அப்படின்னு வரும். So less than or equal to square root of 1 is 1. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதாவது இப்போ ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் பி கமா மைனஸ் ஏ யூனியன் ஏ கமா பி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இது எப்படி எழுதலாம்? சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கே இருக்கிறதுக்கு மைனஸ் போட்டு இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா? பி இங்கே வருது. ஸோ -1 கமா -1/√3 யூனியன் 1/√3 கமா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சேம் ஃபார்முலாவை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆன்சர். ஸோ இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது.